ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல டோனி அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. இந்த அண்ணனோட வேலை என்ன தெரியுமா? இந்த அண்ணன் ஒரு கார் ரிப்பேர் பண்ற ஒரு மெக்கானிக் கடை வச்சிருந்தாங்க. இந்த அண்ணன் ஒரு என்ஜினியர், மெக்கானிக்கல் என்ஜினியர். சரியா செல்லங்களா? இந்த அண்ணன் கிட்ட நிறைய பேரு பெரிய பெரிய காருங்க, பிராண்டட் கார்ஸ், அந்த மாதிரி கார்லாம் அண்ணன் கிட்ட கொண்டு கொடுப்பாங்களா. இந்த அண்ணன் எப்பேற்பட்ட காருனாலும் என்ன பண்ணுவாரா, டக்கு டக்குன்னு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாராமா. அப்படி இந்த அண்ணன் இந்த டோனி அண்ணன் ரொம்ப ஃபேமஸான ஒரு அண்ணனாமா இந்த அண்ணா. அப்ப இந்த அண்ணன் ஒரு நாள் என்ன பண்ணினாரு, அவருடைய காரை எடுத்துட்டு சரி நம்ம பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் என்ன பண்றாங்க, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வராங்க செல்லங்களா. போற வழியில என்ன ஆச்சுன்னா, டோனி அண்ணனோட காரு ரிப்பேரா போயிடுச்சு. ரிப்பேர் போன உடனே டோனி அண்ணன் தான் ரொம்ப எல்லா காரையும் ரெடி பண்றவர் தானே. சரி ஓகே, ரிப்பேர் ஆன உடனே டோனி அண்ணன் காரை விட்டு இறங்கி வராங்க. அவருடைய அந்த பேனட் இருக்குள்ள, காருக்கு முன்னாடி ஒரு மேல ஒண்ணு இருக்குள்ள, அந்த பேனட் ஓபன் பண்றாங்க. எல்லாம் ரெடி பண்றாங்க, எல்லாம் பாக்குறாங்க செல்லங்களா. இப்படி 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 பாக்குறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் போய் இந்த அண்ணா கார் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா காரே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த அண்ணா கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்றாங்க செல்லங்களா. என்னென்னமோ ரெடி பண்றாரு, ஆனா ஒண்ணுமே முடியல. என்னடா இது, ஒரு மெக்கானிக்கே சோதனையா இது, என்ன பண்றது அப்படின்னு இந்த அண்ணா அப்படியே கவலையா அந்த பேனட்ல இப்படி இப்படி வச்சுட்டு என்னடா பண்றது அப்படின்னு கவலையோட நின்னுட்டு இருக்காங்க செல்லங்களா. அப்ப அந்த வழியா ஒரு தாத்தா போனாங்க. அந்த தாத்தா போயிட்டு இருக்கிற தாத்தா இந்த தம்பியை பார்த்தோடனே, டோனி அண்ணனை பார்த்த உடனே, என்னடா இங்க ஒரு தம்பி ரொம்ப கவலையா இப்படி நின்னுட்டு இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா என்ன பண்ணாரு, அந்த டோனி அண்ணகிட்ட கேக்குறாரு, தம்பி என்னாச்சு தம்பி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. என்ன தாத்தா நீங்க வேற, நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு கார் மெக்கானிக்கல் என்ஜினியர் தாத்தா. நான் ரிப்பேர் பண்ணாத காரே கிடையாது. எல்லா காரும் நான் தான் ரிப்பேர் பண்ணுவேன். 1 மணி நேரமா இந்த காரை நான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஆனா இன்னும் இந்த கார் ரெடியே ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா அப்படின்னு இந்த டோனி அண்ணன் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி எல்லாம் ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்களா டோனி அண்ணா வேற. அதனால அந்த தாத்தா கிட்ட அப்படியே ஒரு வெக்ஸா சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, சரி தம்பி நான் பாக்கட்டா கார் அப்படின்னா, தாத்தா நானே ஒரு என்ஜினியர்னு சொல்றேன், நானே சரி ரெடி பண்ணிடுவேன், ஆனா என்னாலே முடியல, உங்களால எப்படி தாத்தா பண்ண முடியும் அப்படின்னு டோனி அண்ணன் கேக்குறாங்க. உடனே தாத்தா சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, நானும் ஒருக்கா பாக்குறேனே தம்பி, நானும் அதுல ஏதாவது சரி பண்ண முடிஞ்சதுன்னா நீ உன் வண்டியை தூக்கிட்டு போயிடலாம்ல, அதனால நான் ஒருக்கா பாக்குறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்க. உடனே இந்த டோனி அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுங்களா பண்ணா, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க என்ன தாத்தா நீங்க, சரி என்னமோ ஒண்ணு பண்ணுங்க பாக்கலாம் என்னதான் ஆகுதுன்னு டோனி அண்ணா அந்த தாத்தா என்ன பண்றாரு, அங்க இருக்கிறதெல்லாம் இப்படி 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 பாக்குறாரு. டோனி அண்ணா அந்த பேனட் மேல இப்படி வச்சுட்டு, இந்த தாத்தா என்னதான் பண்ண போறாரோ, நம்மனாலேயே ஒண்ணும் பண்ண முடியல, தாத்தா என்ன செய்ய போறாரு, நம்ம ஒரு என்ஜினியர், நம்மனாலே ஒண்ணும் முடியல, தாத்தா வயசான தாத்தா என்னதான் செய்ய போற, சரி என்னமோ பண்ணட்டும் தாத்தா அப்படின்னு டோனி அண்ணா பாத்துக்கிட்டே இருக்காரு செல்லங்களா. உடனே இந்த தாத்தா என்ன தெரியுமா பண்ணாரு, அங்க இங்க இப்படி இப்படி எல்லாம் பார்த்தாரு செல்லங்களா. பார்த்துட்டு அங்க இருக்கிற நட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணிட்டு என்ன சொன்னாரு டோனி அண்ணன்ட்ட, இப்ப போய் ஸ்டார்ட் பண்ணு தம்பி அப்படின்னு. உடனே டோனி அண்ணா, என்னது ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்களா, ரெடி பண்ணிட்டீங்களா, அவ்வளவுதானா, நான் 1 மணி நேரமா நின்னுட்டு இருக்கிறேன், என்னாலேயே முடியல, நீங்க வந்தீங்க 2 நட்டை மட்டும் இப்படி இப்படி நீங்க ஸ்டார்ட் ஆயிரும் சொல்றீங்க, என்ன தாத்தா அப்படின்னா, நீங்க போங்க தம்பி போய் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு. உடனே இந்த டோனி அண்ணா, என்னமோ தாத்தா நீங்க சொல்றீங்க, நான் போய் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனி அண்ணா என்ன பண்ணாங்க, இந்த பேனட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே என்னாச்சு, கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செல்லங்களா. உடனே டோனி அண்ணனுக்கு, என்னடா இது, நம்ம 1 மணி நேரமா இருந்து காரோட போராடணும், நம்மனால இந்த காரை ரெடி பண்ண முடியல, இந்த வயசான தாத்தா வந்தாரு உடனே ரெடி பண்ணிட்டாரு இந்த தாத்தா, என்ன ஒரு ஆச்சரியம். உடனே இந்த டோனி அண்ணன் என்ன பண்ணாங்க, காரை விட்டு இறங்கி தாத்தா என்ன தாத்தா நீங்க வந்தீங்க, உடனே 2 நட்டை இது பண்ணி நீ கரெக்ட் பண்ணீங்க,
உடனே கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன தாத்தா, என்ன அதிசயம் இது, நீங்க யாரு தாத்தா அப்படின்னு இந்த டோனி அண்ணா ஒரே ஆச்சரியத்தோட அந்த தாத்தா கிட்ட கேட்டாங்க செல்லங்களா. உடனே அந்த தாத்தா அழகா அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, தம்பி நீ கார் மெக்கானிக் தான் தம்பி, நீ ஒரு கார் என்ஜினியர். ஆனா இந்த காரை தயாரிச்சதே நான் தான். இந்த காரை டிசைன் பண்ணி இதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும்னு இந்த காரை உருவாக்குனதே நான் தான் தம்பி. அதனால எனக்கு இந்த காரை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு ஒன்னே இந்த டோனி அண்ணனுக்கு எப்படி இருக்கான், ஷாக் ஆயிடுச்சான். என்ன தாத்தா சொல்றீங்க, இந்த கார் நீங்க தான் உருவாக்குனீங்களா, நீங்க தான் தயாரிச்சிங்களா, சே என்ன தாத்தா, எனக்கு ரொம்ப புல் அரிச்சிருச்சு தாத்தா, சரி ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்ட்டு டோனி அண்ணனுக்கு ஒரே சந்தோஷமா. பாத்தீங்களா என் அன்பு செல்லங்களா, அந்த டோனி அண்ணன் எத்தனையோ காரை ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த டோனி அண்ணனோட சொந்த காரை ரிப்பேர் பண்ண முடியல. ஆனா அந்த காரை உருவாக்குன ஒரு அங்கிள் வந்த உடனே அது என்ன ஆயிடுச்சு, அந்த காரை ரெடி பண்ணிட்டாங்க இல்லையா செல்லங்களா. நீங்க கூடயும் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா நிறைய விதத்துல சண்டை போடுறாங்க இல்லையா, நீங்க போய் உங்க அம்மா அப்பா கிட்ட இப்படி சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க போய் சொல்றீங்களா செல்லங்களா. நீங்க சொல்லியும் அவங்க கேட்காம இருக்காங்களா, உனக்கு அது ரொம்ப மனசுக்கு பாரமா இருக்கா. நீ கவலைப்படாத என் அன்பு செல்லமே, ஏசப்பா அந்த குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தை அவரு தான் உருவாக்கி இருக்காரு. அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாத. நீ என்ன சொன்னாலும் உன்னுடைய பேரண்ட்ஸ் கேட்கலன்னா நீ என்ன பண்ற, உருவாக்கின அந்த ஏசப்பா கிட்ட உன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி அன்பு செல்லமே, நீ சொல்லும் போது ஏசப்பா அந்த பிரச்சனையை கேட்பாரு. உருவாக்கினவர் அவரு தான் செல்லம். அந்த உருவாக்கின அந்த கத்தர்கிட்ட நீ அழுது சொல்லும் போது ஏசப்பா அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை தருவாரு. சரியா செல்லங்களா. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கவலையே படாதீங்க. நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் போய் நீங்க ட்ரை பண்ணி ஐயோ இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி இருக்கலாம். அதுவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலன்னா நீங்க அதையும் கவலைப்படாதீங்க. உருவாக்கின இயேசு கிட்ட உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுங்க. இயேசுப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு. சரியா செல்லங்களா. அக்கா சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. சரியா செல்லங்களா. சரி, அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா செல்லங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கா அக்கா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. சரியா. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. சரியா செல்லங்களா. இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 119:73. அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா, சொல்லலாமா. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. சங்கீதம் 119:73. எவ்வளவு நல்ல வசனம் பாத்தீங்களா என் அன்பு செல்லங்களா. ஏசப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு பதில் இருக்கு செல்லங்களா. நான் நிறைய பிள்ளைங்களை நான் பாக்குறேன். அந்த பிள்ளைங்களாம் சொல்றது என்ன தெரியுமா, சின்ன சின்ன பிள்ளைங்க, எங்க அம்மா அப்பா குடிக்கிறாங்க அக்கா, எங்க அம்மா அப்பாக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. நானும் போய் நிறைய சொல்றேன்க்கா, ஆனா எங்க அம்மா அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்கக்கா அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைங்க, உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க தான் என் அன்பு செல்லமே அழுதுகிட்டு அக்கா கிட்ட சொல்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் செல்லங்களா. அதனால அந்த பிள்ளைங்க எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க நீங்களும் கூட இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க. ஏசப்பா உங்களை உருவாக்குனவர் உன்னையும் உருவாக்கி இருக்காரு, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் அவரு தான் உருவாக்கி இருக்காரு. சரியா செல்லங்களா. இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது உருவாக்கின அந்த இயேசு உன்னுடைய எல்லா பிரச்சனையில இருந்து இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவாரு. சரியா செல்லங்களா. நாளைக்கு சண்டே அக்கா வரமாட்டேன், இனி நான் மண்டே தான் வருவேன். மண்டே நைட் 8 o'clock அக்கா உங்களை டான்னு பாக்குறேன். சரியா செல்லங்களா. இந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்குங்க. ஓகேவா செல்லங்களா. பாய், குட் நைட்.